ஏய், 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 ஏய். நான் வந்துட்டு இருக்கேன். கதவை பூட்டி வச்சிருக்க. ஏங்க ஏய், ஏங்க ஏங்க சொல்றேன் நீ. கதவை என்னங்க பண்றீங்க? விடுங்க. வாங்க உள்ள வாங்க. ஏய், ம் பாத்து. ஏய், ம், ஏய், பாத்துங்க. ஏய், ஏய். ஓகே, சரி. படுத்துக்கோங்க. ஏய், ஏய், ம். பார்த்து. ச்சோ. சை கருமம். ம், ம். ஹலோ கார்த்தி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? ஏதோ உயிரோட இருக்கேன் விடுறா. என்ன பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்னாச்சுக்கா? ஏன் இப்படி பேசுற? மாமாக்கும் உனக்கும் சண்டையா? அந்த ஆளால தாண்டா எனக்கு இவ்ளோ கஷ்டமே. என்னாச்சுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏண்டா நீங்க இந்த ஆளை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சீங்களா இல்லையாடா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த ஆளு ஒரு நாள் கூட குடிக்காம வீட்டுக்கு வந்தது இல்லடா. ஒரு குடிகாரனுக்கு போய் என்ன இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேடா. அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சுடா. உங்களால என் வாழ்க்கையே சூனிய வச்ச மாதிரி ஆயிருச்சு. என்னக்கா சொல்றது தெளிவா சொல்லு. இப்ப கூட அந்த ஆளு வீட்டுக்கு குடிச்சிட்டு தாண்டா வந்திருக்கான். தினமும் அந்த ஆளு குடிச்சிட்டு வீட்ல வந்து தூங்கிடுறாரு. அந்த ஆளு குடிச்சு குடிச்சு அவன் மூளையே மழங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எந்த வேலைக்கும் போகாம தூங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால தினம் என் மானம் போகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா புரியல. அப்படியா? சரி, நான் அந்த ஆள்கிட்ட உடனே பேசி பாக்குறேன். நீ கவலைப்படாம இரு. ம், ஹலோ. ஏன்டா அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உங்க அக்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னியா இல்லையா? சரி, நீ எங்க அக்காவை நல்லா பார்த்துப்பேன்னு பார்த்தேன். சரி, நல்லா பாசமா இருக்கியே, நல்லபடியா குடும்பம் நடத்துவேன்னு பார்த்தா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டெய்லி குடிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு இல்ல? இப்படி செஞ்சா எங்க அக்கா நிலைமை என்ன ஆகுறது? எந்த வேலைக்கும் போகாம இப்படி வீட்லயே உட்கார்ந்து இருந்தேன்னா எப்படியா குடும்பம் நடத்துறது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால குடிக்காம இருக்க முடியல. உன்ன மாதிரி குடிகாரன் கூட எல்லாம் குடும்பம் நடத்தணும் எங்க அக்காக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. அதுக்கு எங்க அக்கா எங்க வீட்லயாவது நிம்மதியா இருப்பா. நீ குடிக்காம இருந்தனா எங்க அக்கா ஒழுங்கா உன் கூடவே இருப்பா. இல்ல இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா எங்க அக்கா உன் கூட இருக்க மாட்டா. எங்க அக்கா உனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்றேன். அதுல ஒழுங்கா சைன போடு. உனக்கு குடிதான் முக்கியம்னா எதுக்கு கல்யாணம் பொண்டாட்டி குடும்பம்? உன்ன மாதிரி குடிகாரனுக்கு எங்க அக்கா கட்டி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். உனக்கு கட்டி வச்சதுக்கு எங்களை தான் செருப்பால் அடிக்கணும். உன்ன மாதிரி குடிகாரன் கூடலாம் இனிமே எங்க அக்கா வாழ மாட்டாயா? புரியுதா? ஒழுங்கா அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போ. ம்.